தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரில் மாட்டு தொழுவமது பிறந்தார் பரமபிதா. சூஷை கண்ணி மடியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 66 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. ஜெருசலம் நகரில் பாஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூஷை மறைந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். தந்தை செய்த கட்சி தொழிலையை கலையணம் செய்தாரே. தங்கம் உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவர் தொன்று என்றார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவர் தொன்று என்றார். இயேசு 30ஆம் வயதில் யோவான் ஆற்றங்கரைக்கு சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் நண்பர் நோட்டுகள் ஏற்றாரே. ஞானஸ்தானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமை வாழ வழிமலை சொன்னாரே. இயேசுவின் நம்பர் யூதான் நன்றி மறந்து காட்டிக் கொடுத்தாரே. 30 காசுக்காக யூதான் காட்டிக் கொடுத்தாரே. கௌகரியம் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற வழியை சுமந்தாரே. சிறப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறிந்தாரே. தான் செய்யும் தவறுகள் என்ன என்று தெரியாமல் செய்யும் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்றே அந்த நேரத்திலும் தேவனிடம் இயேசு வேண்டிக் கொண்டார். மரித்த இயேசுவின் 3ஆம் நாளில் உயிருடன் எழுந்தாரே. 12
ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மை காப்பார் பரமபிதா, நம்மை காப்பார் பரமபிதா.